வேட்டை நாய் பாம்பு கதை தெரியுமான்னு கேட்டேனே, நீங்கள் எங்கேயுமே இந்த கதையை படிச்சிருக்க முடியாது. ஏன்னா இந்த கதை ஒரு வித்தியாசமான கதை, ஒரு விசித்திரமான கதை. யாரை பற்றின கதை அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். இப்போ உள்ளே போனோன்னா கெஸ் எல்லாம் கொடுப்பேன், கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களே கெஸ் பண்ணலாம். அப்புறம் யாரை பற்றி அந்த கதைங்கிறத சொல்ல வேண்டியவர் சொல்லுவார். யார் அவர், என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. தாவேக்காவை சேர்ந்த மூத்த தலைவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவர் ஒரு மேடையில் பேசும்போது யாரை அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா அதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான். அவருக்கு தான் இந்த கதை. ஹிண்ட்டு சொல்கிறேன்னு சொன்னணும், ஓப்பனாக பேரை சொல்லிவிட்டணும். சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் கேட்கல, நீங்கள் கண்டுபிடிச்சிட போறிய. ஓப்பனிங்லேயே அவர் அதை தான் சொல்கிறாரு. சசிகலா அம்மையார் வந்து முதல்வர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. கடைசியில் அவங்க தலையில் கை வச்சிட்டாங்கன்னு அவங்க கதறல் என் காதலை கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். வேட்டை நாயை வந்து பாம்பை ஒன்று துரத்துது. அந்த பாம்பு அப்படியே பறன்னு போகுது. வேட்டை நாய் எப்படி பாம்பு எப்படியா கடிச்சு கொண்டுன்னு பார்க்குது. ஆனால் அந்த பாம்பு என்ன பண்ணுது, போயிட்டுருக்கையில் ஒரு மனுஷ பையில பார்க்குது, அவன்கிட்ட உதவி கேட்குது. உதவி கேட்டு அவன் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லி முடிக்கிறார். என்னடா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, அது அவர் சொன்னால் நல்லா இருக்கும், நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும். இதில் யார் வேட்டை நாய், யார் பாம்பு, இப்போ யார் மனுஷ பைய, எல்லாத்தையும் நீங்கள் அந்த கதையை கேட்டதுக்கப்புறமா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துங்களா. நாங்கள் எதையும் சொல்ல விரும்பலை. அந்த கதை என்னங்கிறது முழுசாக நம்மளால் சொல்ல முடியாது. மேடையில் அந்த மாதிரி கதையெல்லாம் இவரால் மட்டும் நான் சொல்ல முடியும். அவர் அப்படி என்ன கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேளுங்க. அந்த சசிகலா அம்மையாரை சிறைக்கப்படுவதற்கு பிறகு அவரை முதலமைச்சராக மூட்டி பார்த்த அவரையே கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். என் பெருமைக்குரியவர்களே, அந்த அம்மையார் கதறி அழுகிறார். ஒருவனை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்து அவன் என் தலையிலேயே கை வைக்கிறேன் என்று அவர் கதறுகிற சத்தம் என் காதுக்கு கேட்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு வேட்டை நாய், ஊர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பாம்பு. இந்த வேட்டை நாய் அந்த பாம்பை எப்படியாவது கடித்து தின்றுவிட வேண்டும் என்று வேட்டை நாய் அதை துரத்துகிறது. பாம்பு பயந்து வேகமாக ஊர்ந்து போகிறது. ஒரு வழிபோக்கனை பார்த்த உடனே இந்த பாம்பு சொன்னது, அந்த வேட்டை நாய் என்னை கொல்ல வருகிறது, என்னுடைய உயிருக்கு நீ உத்தரவாதம் தா என்று கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னான், நானும் மனிதன், நீ பாம்பு, நான் உன்னை எப்படி பாதுகாப்பு தர முடியும், எடுத்து பாக்கெட்டுதான் வைத்துக் கொள்ள முடியும் என்று கேட்டான். இல்லை, நீ குந்தி உட்கார்ந்து கொள், உன் ஆசன வழியாக ஏறி நான் உட்கார்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த பாம்பை பாதுகாக்க வேண்டும், அதற்கு உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று அந்த வழிபோகன் குந்தி உட்கார்ந்தான். அவன் ஆசன வாயின் வழியாக பாம்பு ஏறி உட்கார்ந்து கொண்டது. அந்த வேட்டை நாய் போய்விட்டது. பாம்புக்கு உயிர் பயம் இல்லை. ஆனால் இவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பித்து விட்டது. பாம்பு வயிற்றில் இருப்பதால் அவன் பாம்பிடத்தில் சொன்னான், எனக்கு வலிக்கிறது, என்னாலே தாங்கிக் கொள்ள முடியாத வலி, தயவு செய்து வெளியேறிவிடு என்று பாம்பிடத்தில் சொன்ன பொழுது அந்த பாம்பு சொன்னதான், இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கிறது, நான் இங்கேயே இருந்து கொள்ளுகிறேன் என்று சொன்ன பாம்புக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறது. அதுக்கடுத்தது தேர்தலில் நடந்த முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை மறுபடியும் ரீவிசிட் பண்ணியிருக்கிறாரு நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள். என்ன அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஓட்டையே போட்ட ஊர் நம்ம பய ஊர் அப்படின்றது தான். அப்படி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு எலெக்ஷனில் உங்களுக்கெல்லாம் இப்போ கரண்ட்டாக ரிலேட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா, சர்க்கார் படத்தில் விஜய் அவர்களோட ஒரு ஓட்டை போட்டுருவாங்க தெரியுமா, அதுக்கு உடனே ஒரு படமே ஓடுமே, ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு. அந்த மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் போலிங் பூத்துக்கு போயிருக்கார். போய் பார்த்ததுக்கப்புறம், சார் ஆல்ரெடி உங்கள் ஓட்டெல்லாம் போட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரே அதிர்ச்சி. அது வந்து பரபரப்பான செய்தி ஆயிடுச்சு. சிவாஜி கணேசன் ஓட்டு போடப்பட்டது அப்படின்னு. கல்ல ஓட்டு போட்டிருக்காங்க, வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஊரில் பாருங்கள் அவங்க எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க. என்ன சிவாஜி கணேசன் அவர்களுடைய இப்போ பேர் வந்து அப்போ என்ன இருக்கும், ஓட்டர் ஐடியில் என்ன இருக்கும், கணேசன்னு இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்காது. அதனால சரி ஏதோ கணேசன் பிள்ளை போடுற அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. சிவாஜி கணேசன் தெரிஞ்சுதான் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோ எல்லாம் ஒழுங்காக இருந்திருக்காதோ, ரொம்ப பழைய கதை, அதனால் ஃபோட்டோ இருந்திருக்குமான்றதே டவுட்டு தான் அப்போல்லாம். அதனால் மேபி மிஸ் ஆகிருக்கோம். இந்த கதையை சொல்லி இந்த இடத்துல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள். சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டுட்டாங்க. சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டுட்டாங்க. சிவாஜி கணேசன் டி நகர்ல போக் ரோட்ல மத்தியானம் நல்ல கறி வச்சு சாப்பிட்டுட்டு நல்ல உண்டு உறங்கி மாலையில ஒரு 4 மணிக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு வாக்கு போட போலான்னு சொல்லி சிகரெட் அப்படி இழுத்துட்டு
கண்டசா கார்ல ஏறி இறங்கி வாக்குச்சாவடிக்கு வருகிற பொழுது வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? எல்லா பெண்களுக்கு மஞ்சள் அரித்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று நிறுத்தாயா, கஞ்சிக்கலையும் சுமந்தாயா, பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாது, யாரிடத்தில் கேட்கிறாய் வரி, வட்டி, கிடை என்று வசனம் பேசிக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு கிட்ட வந்து பூத்து சிரிப்பு கூட பாட்டு கேட்டா, பூத்து சிரிப்பு உங்க பேர் என்ன கேட்டால கணேஷ்ங்கிற பேர்ல ஏற்கனவே போட்டுட்டு போயிட்டா வீடு சொல்றேன். சிவாஜி கணேசன் ஓட்டே கொடுத்தாங்க.